அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புரட்டாசி மாதத்துடைய 2வது நாள் சமையல் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உப்பு போட்டுட்டு அடுப்பில் எடுத்து வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. சாம்பார் வைக்கலாமா இல்லை வந்து காரக்குழம்பு வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காரக்குழம்பு வைக்கிறதுக்கு தான் வந்து ஒரு குடமிளகா இருந்தது, அது வச்சுருக்கேன். கத்திரிக்காய் இருக்குது, அது போட்டு காரக்குழம்பு வச்சிடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கேரட் வந்து நல்லா சீவி வச்சுருக்கேங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவிட்டு பொரியல் பண்ணிக்கலாம். காரக்குழம்புக்கு கேரட் பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டீ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டீ குடிச்சிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். குழம்பு வந்து என்ன வைக்கப்பன்னு தெரியல. டீயை போட்டுட்டு அடுப்பில் வந்து சாப்பாடை எடுத்து வைக்கலாம். ரைஸ் நல்லா வெந்துச்சுங்க. ரைஸை வந்து நம்ம வடிச்சிக்கலாங்க. வடிச்சிட்டு குழம்பு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைஸ் வடித்தாச்சுங்க. இப்போ வந்து குழம்பு தான் தாளிக்க போகிறேன். காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். நேற்று வந்து நம்ம கீரை கடையல் வச்சுருந்தோம், அதனால் இன்றைக்கி வந்து காரக்குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து காரக்குழம்புக்கு நான் எப்படி தாளிக்க போகிறேன்னா, கொஞ்சம் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, கடுகெல்லாம் போட மாட்டேங்க நான். கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவேன், கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்குவேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், என்னுடைய சமையல் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் ஒவ்வொன்றா போட்டு எனக்கு வந்து வதக்கிக்கிட்டு இருக்க முடியாதுங்க, நேரம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கடை வேலை, இதுக்கப்புறம் கடை வேலை இருக்குது. ஏன்னா அந்த சமையல் செஞ்சுக்கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரேஷன் கடை வந்து 12:30 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. துணி கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். நான் துவைக்க முடியுதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். துவைக்கணும், கடத்தெருவுக்கு போகணும், பேட்டரிலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுங்க. அதனால் வந்து இது வந்து நம்ம இந்த எபிசோடு வந்து சைவ சமையல் எபிசோடு வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக ஒன்றும் க்ரோத்லாம் இல்லை. ஏன்னா சரியாக வீடியோஸ் பண்ணாததுனால க்ரோத் ஒன்றும் இல்லை. நமக்கு கண்டிப்பாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சி தான் லாங் வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைவ சமையல் சீரீஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து லைக் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பீஸ் முருங்கைக்காய், ஒரு குடமிளகா, ஒரு 2-3 கத்திரிக்காய், இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுக்கிறேங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இது சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதுக்கப்புறமா வந்து ஒரு பாதி சைஸ் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், திக்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை அரைக்கிறேன். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா காய்கறி வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டேன். வதக்குனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகாயும் மல்லியும் சரிசமமாக சேர்த்து அரைச்ச தூள் தான் இது வந்து சேர்த்துக்கிறேன். நான் எப்போதுமே மிளகாய் மல்லி கலந்து தாங்க நான் அரைப்பேன், அதனால் அப்படி தான். இதே நீங்கள் வந்து மிளகாய் தனியாக மல்லி தனியாக போட்டிங்கன்னா, மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்தோடனே நான் புளி ஊற்ற மாட்டேங்க. காய் வந்து புளி ஊற்றுனாக்கா காய் வந்து வேகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் வந்து ஒரு அரை பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் புளி ஊற்றுவேன். கொஞ்சம் வந்து காய் வந்து வேகட்டுங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து சிம்லே வச்சு கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் காய் வந்து கொஞ்சம் 1/4 பதத்தை விட அரை பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து வெந்திருக்கு. நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டேன்.
உங்களுக்கு வந்து காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். புளி ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ உங்களுக்கு வந்து குழம்பு வேணுமோ, எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். மிக்சியை கழுவிட்டு இன்னும் இருக்கிற மிச்ச தண்ணியை அதில் நான் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாக்கா சரியாக இருக்கும். ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுமே நம்ம இறக்க வேண்டியது தாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இதில். அதனால் இந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவி நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள், தேங்காய் இருக்குது. கேரட் வந்து சீவி வச்சுருக்கேன். கேரட் வந்து துருவிட்டுருக்கேங்க. கேரட் பொரியலுக்கு வந்து கேரட் வந்து துருவிட்டுருக்கேன். இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ண உடனே நம்ம வந்து போட்டுட்டு எல்லாம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு கொதி வந்ததுமே இறக்கிடலாம். பார்த்துக்கலாம். நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. காயெலாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்து ரெடி போடுவாங்க. ஒரு சிலர் தேங்காய் மாட்டை, நாங்கள் தேங்காய் ஊற்றி தாங்க செய்வோம். அதனால் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிறனால நான் வந்து போட்டுக்கிட்டேங்க. குழம்பு வந்து சூப்பராக வந்து காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். அப்பளம் வந்து பொரிக்க போகிறாங்க. இவ்வளோ தான் சிம்பிளான இன்றைக்கி சமையல். இதுவே போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து எடுத்து ஊற்றிங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். கேரட் பொரியலுக்கு வந்து போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிக்கலாம். நான் கடலைப்பருப்பு போட மறந்துட்டேன். கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே எடுத்துக்கலாம். இதிலே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. போட எடுத்து வச்சேன், மறந்துட்டேன். எல்லாம் வந்து கேரட் வந்து போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு சிம்லே வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடிக்கோங்க. மூடிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிருங்க. பொரியல் வந்து சிம்மில் வச்சு தான் வதக்கணும், சிம்மில் தான் வேக வைக்கணும். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நான் மூடிக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். வெந்தோடனே திரும்பவும் நான் வந்து கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் பாருங்கள், கேரட் வந்து ஓரளவு வெந்துடுச்சிங்க. நல்லா வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஓரளவு வந்து இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காயும் போட்டுக்கலாம்.
தேங்காய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கேரட் பொரியல், சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா அப்பளம் வந்து பொரிச்சிக்கலாங்க. அப்பளம் பொரிச்சிட்டாக்கா முடிஞ்சது, அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். இப்போ வந்து அப்போ போகிறேன். அப்பளம் பொரிச்சிட்டாக்கா வேலை முடிஞ்சது, சாப்பிட வேண்டியது தான். அப்பளம் வந்து நீங்கள் எண்ணெயில் வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம், அப்படி இல்லை சுடுறீங்கன்னாலும் சுட்டுக்கலாங்க. நான் வந்து எண்ணெயில் தான் சுட்டால் வந்து அந்தளவுக்கு எண்ணெயில் வறுக்கிறேன். போயிட்டு நம்ம வந்து சாப்பாடு வந்து பரிமாற வேண்டியது தாங்க. ரெண்டாவது நாள் புரட்டாசி சைவ சாப்பாடு தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். இது பண்ணாக்கா சுட சாதம் ரெடி பண்ணிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கக்கா நல்லா வந்து ஒரு குடமிளகா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து 4-5 முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொரியல் வச்சுருக்கேன், அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன், தயிர் இருக்குதுங்க, ஊறுகாய் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாதத்துடைய 2வது நாள் சைவ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 2ங்க. பாருங்கள். இப்போ வந்து இலையில் வந்து நம்ம வந்து பரிமாறி நான் வந்து காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாதத்துடைய 2வது நாள் சமையல் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து நேற்று கட் பண்ண இலை தாங்க. அந்த இலையில் ஒரு இலை எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சம் வதங்கிருச்சு. இன்னொரு இலை இருக்குது, அது நாளைக்கு நல்லா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா வேறு தான் பறிக்கணும். வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரலைங்க. ஏன்னா வாழை இலை வந்து கிடைக்கிறதே ரொம்ப அரிது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. அதனால் ரைஸ் வச்சுக்கிட்டேன், காரக்குழம்பு போட்டிருக்கேன், கத்திரிக்காய், முருங்கைக்காய், குடமிளகா போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன், கேரட் பொரியல், உப்பு வச்சுருக்கேன், தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் இருந்தது, அது வச்சுக்கிட்டேங்க. தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வேண்டாம், ஏன்னா இந்த காயே இருக்குது. இந்த காயை காரக்குழம்பே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த எபிசோட் 2 வந்து நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள்.